நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டார். யூடியூபாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வைபி அந்த வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கிளிப்பு இருக்கும், அதில் வச்சு நமக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி அவங்கள வச்சு அந்த சாங் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது. அதாவது ஒரு அடி விழுவுறது, ஒரு ரியாக்ஷனோட அந்த இடத்துல கட்டாகி நம்ம அந்த ஃபேவரட்டான லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, அதான் அந்த வைபியோட கான்செப்டே. ஸோ ஒரு கிளிப்பில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து அயன் பாக்ஸ் வந்து காற்றுல வச்சமாக இருந்திருக்கும். அதில் அந்த இடத்துல வந்து ஷாக்கிங் எஃபெக்டாக வந்து இந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு கிளிப் இருந்தாலே போதும், ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கூட எடிட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஸோ ஆனால் இதுக்கு தேவையான அந்த கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விங்கு, அது மாதிரி அந்த எமோஜி, அந்த மாதிரியெல்லாம் எங்கே எடுக்கிறது, எந்த மாதிரி எடிட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ அப்படின்னா ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானதான், 2 மினிட்ஸில் கூட எடிட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியானதான். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி முதல்ல கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வீடியோ போட்டால் உங்களுக்கு தவறு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4:3 அந்த ரேஷியோவில் வந்து வீடியோ கிளிப் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கான்செப்ட் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தேவையான அந்த ஃபேவரட்டு அந்த சீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 9 செகண்ட் இருக்குது. நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். அதாவது எனக்கு இந்த லைனில் வந்ததுக்கப்புறம் அந்த இது வேணும், அதனால் கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து சாங்கை இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போய்ட்டு சாங் வந்து நான் அந்த சாங் வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ நீங்கள் வந்து அந்த சாங் தகுந்த சீனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த முதல் கிழமை இந்த சாங்கில் தான் எனக்கு வந்து இந்த 9 செகண்டில் தான் இதாக ஆரம்பிக்கும். சாரி, இந்த 9 செகண்டில் அந்த லைன் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நான் அதை கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை காற்றுல அதாவது அயன் பாக்ஸ் வச்சதும் உடனே அது நமக்கு வந்து வைபி அந்த இது வரணும். அதாவது பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் ஆகி அந்த வடிவேல் சார் மட்டும் வந்து வர மாதிரி வரும். ஸோ நான் வந்து இந்த சீனை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதாவது என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வடிவேல் சாருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். காற்றுல அயன் பாக்ஸ் வச்ச மாதிரி நீ ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி அந்த சீனை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்ததில் வந்து அந்த வடிவேல் சாருக்கு பின்னாடி வந்து விங் இருந்திருக்கும், அதாவது ரெக்கை, மேலே எமோஜி, பேக்ரவுண்டில் இமேஜ்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது பார்த்துலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த மேனை எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாம், எந்த மாதிரி எமோஜிலாம் வச்சு எடிட் பண்ணலாம், அது எப்படி எடிட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த மாதிரி எடிட், அதாவது பேக்ரவுண்டில் அந்த விங்கெல்லாம் வச்சு எடிட் பண்ண மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் பிக்சார்ட்டில் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் பிக்சார்ட் இல்லாதவங்கன்னா கீழே இன்ஸ்டால் டவுன்லோட் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சார்ட்லாம் நம்ம அந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிக்க வச்சுருக்கேன். எடிட்டியாக ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டு பிஎன்ஜின்னு இருக்கும், அது பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி பிஎன்ஜி போட்டுக்கோங்க. ஸோ பிஎன்ஜி போட்டு உங்களுக்கு ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டூல்ஸில் போய்ட்டு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன ரேஷியில் எடிட் பண்ணிக்கோ அந்த ரேஷியில் வந்து உங்களுக்கு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3:2 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், டிக் பண்ணி விட்டுறேன். ஸோ டிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சைடில் ஆடு போட்டான்னு இருக்கும், ஆடு போட்டா கிளிக் பண்ணிட்டு அந்த சொன்ன பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கேன். அந்த போட்டா வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறோம், பிக்சாரில் ரிமூவ் பண்ணால் அதில் ரிமூவ் பிஜி எந்த வெப்சைட் இருக்கோ அது எதனால் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஆடு கொடுத்துக்கிறேன். ஆடு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த போட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக கால் வச்சு கத்துற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டா தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த சீனில் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து பேர்டு விங்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர்டு விங்குன்னு டைப் அடிச்சுக்கிறேன். ஸோ அதாவது பறவை ரெக்கை. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன டைப் அடிக்கணும் வந்து அது கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பேர்டு விங்ஸ் எல்லாமே கிடைக்குது. இதில் இதெல்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நான் கரெக்டாக நான் வச்சுருந்த மெட்டீரியல்ஸ் வந்து இதில் வரல. ஸோ நான் கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரீமியம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப டைப் இருக்கும். அதில் வந்து இந்த 3 கலர் போட்டு இருக்கும் பிரீமியம் மாதிரி. ஸோ இந்த தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பின்னாடி கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, மேலே அந்த டைமண்ட் ஐக்கன் மாதிரி இருக்குது, நான் கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போயிடும்.
இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் இந்த விங்கு இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு. ஸோ செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட்டில் வந்து எமோஜி இருந்திருக்கும், அதுக்கு மறுபடியும் ஸ்டிக்கர்லேயே போங்க. ஸ்டிக்கர்லேயே போய்ட்டு எமோஜின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். வந்து ரொம்ப எமோஜி இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன மாதிரி டைப்பில் வேணுமோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் தான் வேணும். நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே வச்சுக்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து ஹெட்டில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் பாருங்களா தெரியும். ஸ்டிக்கரில் ஒரு எமோஜி ரொம்ப இருக்கும். ஸோ நான் பேக்ரவுண்டில் வந்து வேறு மாதிரி பேக்ரவுண்டில் போட்டிருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக எமோஜி கூட போடலாம். அதாவது எப்படின்னா ஸோ அந்த இப்போ இம்போர்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு ஃபுல்லாக மூட்டர் கொடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா எமோஜி கூட வரும். ஸோ உங்களுக்கு எந்த கிரியேட்டிவிட்டி தோணுதோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கிரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எப்படி தோணும் எடிட் பண்ணுவோம். எனக்கு இதுவே பார்க்க சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட எடிட் பண்ணலாம். இல்லை உங்கள் கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி இந்த எமோஜி ரொம்ப பிஎன்ஜி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிஎன்ஜி வருமோ நீ ஸ்டிக்கரில் போய்ட்டு டைப் பண்ணிலாம் கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள். எனக்கு இதுவே போதுமானதான். நான் இதுக்கப்புறம் அந்த ஹெட்டை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எமோஜியை. இதுக்கப்புறம் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து நான் வந்து பிஎன்ஜியாகவே சேவ் பண்ணிக்கிறேன். மேலே சேவ் கொடுத்துட்டுனா ஏற கொடுத்துனா கேலரியில் போய் சேவ் ஆயிடும் எனக்கு. ஸோ நான் கேலரியில் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அலைட் மாஸில் வந்துக்கிட்டேன். அலைட் மாஸில் வந்துட்டு அந்த வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த 9 செகண்டில் கரெக்டாக பீக் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மார்க் பண்ண இடத்துல எனக்கு அந்த வந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கும். ஸ்டேம் ஒரு 4 டைப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கெல்லாம் நான் செட் பண்ணிக்கலாம். நான் இனிமேல் மீடியாவில் போயிட்டு ஆல் போய்க்கிறேன். ஆல் போய்ட்டு அதில் வந்து நான் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அதை வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதோட பிஎன்ஜி வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டிகல்ஸு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பிங்க் கலர் தான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறேன். ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இதே இன்னொரு நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவல் சார் பிஎன்ஜி வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அதை இம்போர்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கீழே வந்து ட்ராக் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக. ஸோ செட் பண்ணிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை இன்னொரு ட்ராக் பண்ணிட்டு போங்க. ட்ராக் பண்ணிட்டு அதில் ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுவோம். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கும். அதை நான் ப்ளஸ் ஐக்கன் பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். நான் யூஸ் பண்ண எல்லா லிங்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சா நீங்கள் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தான் இதை வந்து 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு பெண்டிங் அண்ட் மொபைல் செட் பண்ணி லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இதை வந்து உங்களுக்கு தேவையான டூரேஷன் வச்சுட்டு மித்தத்தை கட் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொண்டு வந்துடுறேன் அந்த பார்ட்டிகல்ஸுக்கு மேலே. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். ஸோ நான் வந்து சவுண்டை மீட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வந்துருக்கும். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த கலர் போட்டிருக்கேன். இந்த கலர் பிடிக்கிற உங்களுக்கு வேறு கலர் வேணுன்னா அந்த பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட் போங்க. ஆட் ஆஃப் போயிட்டு அதில் வந்து கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா கியூ ஷிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு போங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன கலர்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் தான். உங்களுக்கு ஒரு நல்ல கிளிப்பு கிடச்சா மட்டும் போதும். 2 நிமிஷத்தில் கூட நீங்கள் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து நான் அலைட் மாஸில் மேக் பண்ணிக்கிறேன். இது எந்த ஆப்லாம் மேக் பண்ணலாம். கைன்மாஸ்டர், கேப்கட்டு, பவர் டைரக்டர் எல்லா ஆப்லையும் யூஸ் பண்ணலாம். எடிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இன்ஸ்டாட்டில் கூட எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அலைட் மாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆப் தோணுதோ எடிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீனில் வந்து பாட்டு படிச்சுட்டே வரும் கரெக்டாக. நீங்கள் பாட்டை கூட சவுண்டை கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு அதை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாங் படிச்சுக்கிட்டே வரும். ஸோ கரெக்டாக வந்து அந்த சீன் வரும்போது ஒரு ஹைலைட்டான சீன் வரும்போது அப்படியே நம்ம ஃபேவரட்டான லிரிக்ஸ் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்கா. அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு ரொம்ப ஈஸி. இதே மெத்தடில் உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ்லாம் வச்சு பக்காவாக எடிட் பண்ணி போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்குது. ஸோ நல்லா ட்ரெண்டாக போகும். ஸோ மறக்காமல் எடிட் பண்ணி போடுங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி. ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறேன். பை பாய்.